வெல்கம் டு மை சேனல் கிருசாலினி விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கும் வந்து தனியாக தான் வீடியோ போடுறேன். நான் இன்னும் வரல கிருசு. என்னென்னா அவங்களோட வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, வரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஓகேவா, எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கே இருக்கிறதா இல்லை அங்கே போகிறதா, இங்கே இந்த வீட்டுக்குள்ளே மழை வந்தால் தண்ணி வருது அப்படிலாம் அவங்க வீடியோ போடுவோம் பார்த்துருக்காங்க போல். மழை டைம் வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வருதில்ல, இப்போ அவங்க பார்த்துருக்காங்க போல். வந்து கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு போகிறதா இல்லை போகிறதா இல்லை இங்கே இருக்குதானே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருக்காங்க. அங்கே போயிருந்தால் கூட ஒரு பிரச்சனை ஆனால் கூட விசா வந்து போட்டிருக்கேன், என்னால் வந்து திரும்ப இன்னொரு வீடு தர முடியாது. அப்படி தான் இங்கே இதை எழுப்பி நான் போனோம் அப்படின்னா திரும்ப ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு வீடு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இதுவே நாங்கள் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை வந்திருக்கோம். ஒரு கிழமை நாங்கள் வந்து வெயிலுக்குள்ள சரியான வெயில், சாப்பிடாம தூங்கிடாமல் நானுங்கிறச்சும் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. அப்பா வந்து சாப்பிட கடைசியில் அழுதுட்டாரு. உண்மையை சொல்லப்போனால் கிறிஸ் எப்போவுமே வந்து நான் எதுவும் மனசு கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் அழுவும், மற்றபடியெல்லாம் அழுவாது. ஆனால் கிறிஸ் வந்து அன்றைக்கு அழுவே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படி அழுதுச்சு. இப்போ லைஃப் மாறாதா அப்படின்னு தான் கடவுள் புண்ணியத்தில் இந்த வீடு கிடைச்சது. ஓகேவா, அப்போ இருக்கும்போது அவங்க கூப்பிட்றாங்க வந்திருக்க சொல்லி. எனக்கு சரியாக தப்பான்னு கூட தெரியலை. அவங்க வந்து கஷ்டப்படுற மண்ணில் பார்த்து கூப்பிட்றாங்க. எங்களுக்கு புரியுது. ஓகேவா, என் பிள்ளை என் கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூப்பிட்றாங்க. எனக்கு புரியுது அவங்களோட சுச்சுவேஷன். ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து மறுபடியும் சண்டைகள் சச்சரவுகள் கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக வரும். அதனால் திரும்ப வருமோ வராதோ, திரும்பவும் நாங்கள் வந்து அங்கே போனால் கூட வீடியோ போடுவோம், லைவ் போடுவோம், பேட் கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க வீட்டிலேருந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது கேட்கும்போது பிரச்சனையாகும். அதுதான் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எதாவது சரியாக தப்பா, போகலாமா போடான்ட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. கிறிஸ் என்கிட்ட கேட்டார் போகலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு வாட்டிக்கு 1000 வாட்டி முடிவு பண்ணிக்கிருச்சு. ஓகே, நான் இந்த வீடு எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், உனக்கு தெரியும். எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வேலைக்கு போகாமல் ஒன்றுக்கும் போகாத, சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அந்த முனிஸ்பட்ட கஷ்டம் வந்து அவன் வந்து வயிற்றாலடி. அவனுக்கு வந்து சாப்பிடாம அவனுக்கு ரொத்துக்குள்ள உடம்பு சரியில்லாமல் அந்த 6 அந்த நாய் 46 மணி நேரம் போகும் நாய், அது செத்துருக்கும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அப்பாயின்மெண்ட் செட் ஆகலை. இன்னும் நான் வந்து 20 நாளைக்கே எனக்கு உடம்பு ஒத்துக்கலைன்னா நான் வந்து ஒரு மாதம் ஒரு இருந்தேன்னா என் உயிர் போயிருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ஏன்னா உடம்பு கிட்டாயி சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்து வயிற்றோடமாக தான் போய் கொண்டு வந்தது. உடம்பு சூடு, தண்ணி வேற ரொம்ப கீட்டு. எனக்கு முடியல, கிறிஸுக்கு எல்லாருக்குமே முடியல. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் இங்கே வந்தோம். அதனால் அவங்க அம்மா வீடியோவுக்கு போகிறத பார்க்குறாங்க போல், பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க வர சொல்லி. ஏன்னா அவங்க பிள்ளை வந்து கஷ்டப்படுது, அதனால் அவங்க கூப்பிட்றாங்க. சரிதான், இல்லைன்னு இல்லை. எப்போவுமே குடும்பம் இல்லாத, சண்டை இல்லாத குடும்பம் எங்கேயுமே இருக்காது. திரும்ப ஒரு சண்டை வரும்போது பிரச்சனையாகும். அதான் நான் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதே தெரியல. கிறிஸுக்கு ஆசை தான் அங்கே போய் இருக்கணும், நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு ஆசை தான். இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு மாமி மருமகளோ ஒற்றுமையாக இருக்க விட மாட்டாங்க. நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து மாமியார் கூட ரொம்ப இதை பேசுகிறதே கிடையாது. அன்பா பாசமாக எனக்கு ஒரு ஏக்கம். என் மாமியார் வந்து தலையில் பூ வச்சு விட்றது, காப்பு போட்டு விட்றது, சேலை கட்டி விட்றது, எல்லோரும் மாமி கூட சேர்ந்து இந்த டூர் என்னது ஊர் சுற்றி பார்க்குறது, இப்படிலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த ஊருக்காரவங்க இருக்கும் வரைக்கும் எதுவுமே சரி வரும். அவங்க தான் ஒன்றுக்கு ரெண்டாக வீடியோக்களை பார்த்துட்டு பேட் கமெண்ட் பேசுகிறாங்களாம். அதனால் பொண்ணையை திட்டுறாங்க, மருமலை திட்டுறாங்க. இதெல்லாம் தேவையா? அதன்ட்டு ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி இவ்வளோத்துக்கு தூரம் கொண்டு விட்டதே இந்த ஊருக்குள்ளே இருக்கிற சொங்கிலாம். அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. இல்லாட்டி வந்து இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்திருக்கோம். நாங்கள் போன முறை வரும்போது நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப மாறிட்டாங்க. அவங்க மாறி இப்போலாம் உணர்ந்துட்டாங்க. ஓகேவா, உணர்ந்து கூப்பிட்றாங்க. எனக்கு என்னென்னா, திரும்ப ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் வீடு தர முடியாதுல்ல. நம்ம சொந்த வீடு வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். காசு சேர்த்துட்ருக்கோங்க. உடனே வந்து 10-15 வந்து அப்பார்ட்மெண்ட் தான் கிடைக்கும். ஒரு நல்ல வீடு வாங்குறோன்னா இப்படி 20க்கு மேலே தான் போகும். எப்பவுமே 20க்கு மேலே தான் போகும். அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ 2 நாளாக அதான் கேட்டுட்டு இருந்தாங்க, வந்துரு நான் போகிறோம் திரும்ப போகிறோம்னு சொல்கிறாங்க. நான் இல்லை எப்போவுமே வந்து தாய் வீட்டோட தான் இருக்கணும். தாய் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்துட்டு அவங்க போனால் அது சரி கிடையாது. ஓகேவா? நாங்கள் வந்து அவங்களோட இது எதுவுமே கேட்கல. நாங்கள் என்ன கேட்குறோன்னா எங்களை புரிஞ்சுக்கோங்க. ஊர் சொல்கிற கதை கேட்டால் எங்ககிட்ட சொல்லாதீங்க, அதுதான் சொன்னோம். புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிறிஸ்துக்கிட்ட தான் பேசுகிறாங்க, இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. அன்றைக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டோம்ல, அப்போல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. என்கிட்ட இது வரைக்கும் பேசுனதில்லை. எனக்கும் பேச தான் ஆசை. போய் பேசினா எதுவும் திட்டி விட்டுறாங்களோ அப்படின்னு பயம். போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம். அவங்களாம் ஒரு வார்த்தை என் பேரை சொல்லியோ இல்லை மருமகள்னு சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு ஒரு ஆசை. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இதில் பார்த்துருக்கேன். நான் வீடியோ பார்க்குறாங்க யூடியூப்பில். பார்க்கும்போது என் மருமகள் மாமியார் மருமகள் சாரி கட்டி விடுவாங்க, பூ வச்சு விடுவாங்க, தலைக்கு காப்பு போட்டு விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை நம்ம மாமியார் இப்படி தான் இப்படி நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு தோணும். மிஸ் பண்ண ஏக்கமாக இருக்கும். சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, போனால் மாமியாரை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டுருந்தேன். சான்ஸே இல்லை. அவங்க எப்போ நம்மளுக்கு வாரேன் வந்து இது வந்து அவங்க எப்போ யூடியூப்பை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் நான் அவங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுவேன். மற்றபடி அவங்க விருப்பம் இல்லாமல் நான் என்கிட்ட காட்ட மாட்டேன். அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் யூடியூப்னா என்னது இதுலேருந்து சொல்லி புரிய வைப்பேன். புரிய வச்சு அவங்க வந்தாங்க அப்படின்னா ஓகே, வரல அப்படின்னா நான் வந்து அவங்கள எப்போவுமே கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தப்பாக இது யூடியூப் பண்ணால் ஒரு தப்பான இதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. அதன் மூலியமாக தான் அவங்க வந்து எப்படியும் அவங்க இது பேசக்காட்டி வந்தாங்கன்னா ஓ நீ வரவழிக்கிட்டியா அப்படின்னு அவங்களே ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, வரமாட்டேன்ட்டு. அன்றைக்கி கூட நாங்கள் அந்த காணி எடுத்து போட்டு கூட பேசக்காட்டா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, நாங்கள் அவங்க விருப்பத்துக்கு மாறட்டல. உண்மையும் சொல்லப்போனால் எங்கள் திருச்சிரை விட்டு எல்லாமே நல்லவங்க தான். ஏன்னா அந்த எல்லாமே நல்லவங்க தாங்க. இந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் அவங்கள மைண்ட் அந்தளவுக்கு மாற்றி விட்டது. அவங்க அம்மா தான் என்னை வந்து பொண்ணு கேட்டாங்க. பிடிச்சி போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக பூ எனக்காக நகையெல்லாம் செய்து வச்சுக்கணும்னு கூட சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்களோட அது எதுவுமே வேணாம். என்னை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் வந்து யூடியூப் செய்கிறேன். நான் யூடியூப் செய்கிற மூலிமா தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் நல்லா இருக்கேன். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. என்னோடய குடும்பம் வந்து இப்போ ஒரு ஸ்டடியாக நிற்கிதுன்னா நான் இந்த யூடியூப்பில் இருக்கிறபடியாக தான். என்னால் முடிஞ்சதை வந்து நான் அங்கே அம்மாவை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எடுத்து வேண்டியது என்னதோ நான் வந்து எடுத்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேங்க. இது வரைக்கும் நான் இங்கே நிற்கிறது ஒரு ஸ்டடியாக நிற்கிறேன்னா எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக தான். அப்படி வேறு எந்த ஒரு காரணம் இல்லை. கிறிஸுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நாளாக வேலைக்கு போய் கொண்டிருக்காரு. அது வரைக்கும் தாங்கி பிடிச்சி இது பண்ணுறேன். இதை வந்து நான் எப்படி விட சொல்கிறீங்க? ஓகேவா? இதில் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ திரும்ப ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு நான் கேட்குறேன். சரியாக தப்பாண்டே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சில குட்டியெல்லாம் அடுத்த விழாக்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.